விளக்கு ஏற்ற சில விதிமுறைகள் உள்ளன. அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் விளக்கேற்றினால் பெரும் புண்ணியம் உண்டாகும். விளக்குகளை நன்றாக கழுவி சுத்தமான தாம்பலம் அல்லது பலகையில் வைக்க வேண்டும். உடைந்த கீறல் விழுந்த விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. ஏற்றிய பின்பு அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கிற்கு மாலை மற்றும் மாங்கல்ய கயிறை சூட்ட வேண்டும். சுடரிலிருந்து பத்தி சூடம் கொளுத்தக்கூடாது. தீப்பெட்டியே பயன்படுத்த வேண்டும். எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதலிலேயே நிரம்ப ஊற்றிக்கொள்ள வேண்டும். திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும். தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்தருளுவதாக ஐதீகம். எனவே தீபமேற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளையும் ஒருங்கே பெறலாம். திருக்கார்த்திகை தினத்தன்று கிளியஞ்செட்டி எனப்படும் களிமண்ணாலான விளக்கில் பசு நெய் கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றச் சொல்வார்கள் பெரியோர்கள். அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசு நெய்யை தீபத்தில் இடும்பொழுது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாகிறது. திருவிளக்கில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளனர். தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாவண்ணம் தடுக்கிறது. இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையுமிடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர். சூரியோதயத்திற்கு முன்னதான பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை 4:30 மணி முதல் 6 மணியளவில் விளக்கேற்றினால் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவம் விலகும். மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளை சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை. இவ்வேளையில் தீபமேற்றினால் திருமணத்தடை, கல்வித்தடை நீங்கும் என்பது ஐதீகம். ஒரு வீட்டில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினாலும் கருக்கல் நேரமான மாலை 6:30 மணிக்கு அவசியம் விளக்கேற்ற வேண்டும். இது அனைவருக்கும் பொதுவான நேரம். விளக்கை குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது. பூவால் குளிர்விக்கலாம். தூண்டும் குச்சியால் லேசாக அழுத்தலாம். இதற்கென பித்தளை குச்சிகள் கடைகளில் கிடைக்கின்றன. வீட்டில் திருவிளக்கு ஏற்றும் முன் சந்தனம், குங்குமம் இட வேண்டும் என்பது நியதி. விளக்கின் 8 பாகத்தில் பொட்டு இட வேண்டும். அவை உச்சி, முகங்கள் 5, தீபஸ்தம்பம், தீபத்தின் பாதம் ஆகியவை. 8 இடங்களிலும் பொட்டிடும்போது ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி ஆகியோரை தியானித்து இட வேண்டும். இதனால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். 8 பொட்டுகள் வைப்பதற்கு தத்துவ ரீதியாகவும் ஒரு காரணம் சொல்வர். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்னும் 5 பூதங்கள், சூரியன், சந்திரன் ஆகிய கண்கண்ட தெய்வங்கள், ஆத்மா என்னும் உயிர் தத்துவம் ஆகியவற்றை இந்த பொட்டுகள் குறிக்கின்றன. வீடுகளில் நாம் குத்துவிளக்கு, அகல்விளக்கு, காமாட்சி விளக்கு, கிளியஞ்சட்டி, மண்ணாலானது என்றெல்லாம் ஏற்றுகிறோம். இவை எல்லாவற்றிலும் விட உயர்ந்தது சரவிளக்கு. வெள்ளி நெய் தீபம் ஏற்றினால் வருமானம் அதிகரிக்கும், கடன் தீரும். 5 முக குத்து விளக்கேற்றினால் திருமணத்தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். செடி விளக்கு ஏற்றினால் குடும்பம் முழுமைக்கும் நோய் நீங்கும். உங்கள் குழந்தைகளும் பேரன் பேத்திகளும் சிறப்பாக படித்து நல்ல நிலைக்கு முன்னேறுவர். ஆக இவையெல்லாம் குறிப்பிட்ட சில பலனையே தருகின்றன. என்னதான் பொருளும் பணமும் இருந்தாலும் மன நிம்மதிதான் முக்கியம். நிம்மதியின்மைக்கு காரணம் ஜென்மமாக நாம் செய்த பாவங்களின் தாக்கமே. ஜென்மாந்திர பாவங்கள் அடியோடு அழியத் தொங்கும் சரவிளக்கு ஏற்ற வேண்டும். கோயில்களிலுள்ள சரவிளக்குகளுக்கு எண்ணெய், நெய் வாங்கி கொடுக்க வேண்டும்.